தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகளுடன் திங்கட்கிழமை கலந்துரையாடும் பிரதமர் மோடி. திமுகவின் மோசமான நிர்வாகத்தை அம்பலப்படுத்தும் பாஜகவினரை நினைத்து பெருமைப்படுவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் தமிழகம் வருகையில் நீடிக்கும் குழப்பம். இன்னும் 3 முதல் 4 நாட்களில் தேசிய தலைவர்களின் பரப்புரை திட்டம் வெளியாகும் என கிரீஷ் சோடங்கர் விளக்கம். மீனவர்கள் பிரச்சினை குறித்து இலங்கையிடம் பேசச் சொன்னால் மௌன குருவாகி விடுகிறார் விஸ்வகுரு மோடி. பரமக்குடி பரப்புரையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். உக்ரைன் போர நிறுத்திட்டேன், அமெரிக்காவை அலறவிட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விஸ்வகுரு மோடி அவர்கள் அண்டை நாடான இலங்கை கிட்ட பேச சொன்னா மௌன குருவா ஆகிறார். சாதனைகளை பேசாமல் மறைந்த தலைவர்களை கொச்சைப்படுத்துகிறார் பழனிசாமி. பெண்களை கண்ணியமின்றி பழனிசாமி பேசுவதாகவும் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மறைந்த தலைவர்களை, நம்முடைய நெஞ்சமெல்லாம் வாழ்ந்திருக்கக்கூடிய தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுகிறார். அடுத்தவருடைய மரணத்தை எதிர்பார்த்து பேசுறது அவருடைய கடமையா இருக்கு. போ பெண்களை கண்ணியம் இல்லாம பேசுறது அதை இப்போ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். தமிழ் கோட்டையை மதவாத கும்பல் ஆக்கிரமிக்க விடமாட்டோம். IPL தொடரில் டெல்லி அணியை சென்னை வீழ்த்தியதை சுட்டிக்காட்டி பேசிய மு.க. ஸ்டாலின். நேற்று IPL மேட்ச் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நான் கார்ல புதுக்கோட்டையில இருந்து திருப்பத்தூர் போகும்போது ஐபேடை வச்சுக்கிட்டு மேட்ச் பார்த்தேன். என்ன ஆச்சு ரிசல்ட் தெரியுமா உங்களுக்கு? டெல்லி தோத்துருச்சா, சென்னை நீ வச்சு பெற்றுச்சா? அதுதான். பாஜக அரசுடன் இணக்கமாக இருந்து பழனிசாமி தமிழ்நாட்டிற்கு செய்தது என்ன? திமுக காங்கிரஸ் ஆட்சியின் 10 ஆண்டு கால திட்டங்களை ஒப்பிட்டு தூத்துக்குடி பரப்புரையில் கேள்வி எழுப்பிய ஸ்டாலின். சீர்காழியின் மாப்பிள்ளை ஸ்டாலினாக இருக்கலாம், ஆனால் மயிலாடுதுறை மாவட்டத்தை உருவாக்கியது அதிமுக தான். படையப்பா படத்தின் நகைச்சுவை காட்சியை குறிப்பிட்டு பேசிய பழனிசாமி. ஒரு படத்துல ஒரு டைலாக் வரும், மாப்பிள்ளை அவரு தான், சட்டை என்னோடது. மாப்பிள்ளை அவரு தான், சட்டை என்னோடது. அது மாதிரி திரு ஸ்டாலின் அவர்களே, என்ன செஞ்சேன்னு கேக்குறீங்கல்ல, நீங்க உங்க மாமனார் வீட்டுக்கு வந்தீங்கல்ல, தங்குனீங்கல்ல, இந்த மாவட்டத்தை தோற்றுவித்தது அதிமுக அரசாங்கம். அதிமுக தொண்டன் கூட யாருக்கும் அடிமை இல்லை. ஸ்டாலினின் விமர்சனத்திற்கு நாகை பரப்புரையில் எடப்பாடி கே. பழனிசாமி பதில். தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சு தொடர்ந்து என்னை பற்றி தான் விமர்சனம் செய்யறார். நம்முடைய கட்சி பிஜேபிக்கு அடிமையா? அப்படியா இருக்குது? திரு ஸ்டாலின் அவர்களே, எங்க கட்சி தொண்டன் கூட யாருக்கு அடிமை கிடையாது. தொண்டன் கூட அடிமை கிடையாது. ஒத்த கருத்துள்ள கூட்டணி என்றவர்கள் புதுச்சேரியிலும் கேரளத்திலும் தனித்தனியே நிற்கிறார்கள். திமுக கூட்டணி குறித்து எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சனம். தமிழ்நாட்டில் ஒத்த கொள்கை அப்படின்னு இங்க பேசுறாங்க, அங்க பாண்டிச்சேரியில மாறி மாறி நிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை அம்போனுக்கு விட்டுட்டாங்க, விடுதலை சிறுத்தைய கை கழுவி விட்டுட்டாங்க. கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஏத்து போட்டிடுது. இது ஒன்னா இருக்கு, ஒத்த கொள்கையா? யாரை ஏமாற்ற நாடகம்? மீத்தேன் திட்டத்தின் மூலம் விவசாய நிலங்களை அபகரிக்க முயற்சித்தவர் ஸ்டாலின் என நாகை பரப்புரையில் பழனிசாமி விமர்சனம். விவசாயிகளை அதிமுக அரசே பாதுகாத்ததாகவும் பேச்சு.
இப்போ மீத்தேன் ஈத்தேன் ஒப்பந்தம் யார் போட்டது? ஸ்டாலின் முன்னிலையில் தானே போட்டாங்க. இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விளைநிலங்கள், பொன் விளைகின்ற பூமி, நெற்களஞ்சியம், உங்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கின்ற முயற்சியில் ஈடுபட்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நெல்லுக்கான ஊக்கத்தொகையை நிறுத்த மத்திய அரசு உத்தரவு பிறப்பிக்கவில்லை என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். முதல்வர் ஸ்டாலினின் உரை உண்மைகளை திரித்து கூறும் செயல் எனவும் விமர்சனம். தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் பாஜகவை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று நன்னிலம் பரப்புரையில் உதயநிதி வலியுறுத்தல். பிரதமர் மோடிக்கும் பாஜகவிற்கும் தமிழ்நாடு என்றுமே அடிமையாக இருக்காது என்றும் பேச்சு. திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற அனுமதிக்காதவர்களுக்கு மக்கள் தக்க தண்டனை அளிப்பார்கள். ராமநாதபுரம் பரப்புரை கூட்டத்தில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின் பேச்சு. கன்னியாகுமரியில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை. மகாதானபுரத்தில் சைக்கிள் ஓட்டி வாக்கு சேகரித்தார். தமிழ்நாட்டில் AI பல்கலைக்கழகம் அமைக்கப்படும். AIக்கென தனி அமைச்சகம் உருவாக்கப்படும் என்றும் விஜய் வாக்குறுதி. தமிழ்நாட்டின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தி உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்கள், ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மற்றும் புதுமையாளர்களை ஈர்க்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவுக்கான உலகளாவிய மையமான AICTI TVK அரசு உருவாக்கும் முயற்சியில் நமது அரசு ஈடுபடும். அதிகாரிகள் வாங்கும் லஞ்சம் துறை அமைச்சர்களுக்கு செல்வதாக விஜய் குற்றச்சாட்டு. லஞ்சம் இல்லாமல் ஒவ்வொருவரின் வீடு தேடி அரசின் நலத்திட்டம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வாக்குறுதி. மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 20,000 ரூபாயாக உயர்த்தப்படும். மானிய டீசல் ஒதுக்கீடு 3,500 லிட்டராக உயர்த்தப்படும் என்றும் விஜய் வாக்குறுதி. ஆண்டு மீன்பிடி தடைக்காலத்திற்கான மீனவர் பாதுகாப்பு நிதி ரூபாய் 8,000 ரூபாய் 20,000 உயர்த்தப்படும். இயந்திர படகுகளுக்கான மாதாந்திர மானிய டீசல் ஒதுக்கீட்டை 1,800 லிட்டரிலிருந்து 3,500 லிட்டராக உயர்த்தப்படும். சிறை பிடிக்கப்படும் படகு உரிமையாளருக்கு 5 லட்சம் ரூபாய் உடனடி நிவாரணம். மீனவ கிராமங்களில் புதிய வீடுகள் கட்ட கடல் தாய் வீட்டு வசதி திட்டம் கொண்டுவரப்படும் என்றும் விஜய் வாக்குறுதி. படகுகளை விடுவிப்பது குறித்து தூதரக வழிகளில் பேச்சுவார்த்தை நடத்தும் வரை வங்கி கடன்களை திருப்பி செலுத்தவும், மீனவர்களின் குழுவுக்கு ஆதரவு அளிக்கவும் படகு உரிமையாளருக்கு ரூபாய் 5 லட்சம் உடனடி இடைக்கால நிவாரணம் வழங்கப்படும். பாஜகவின் ஆலோசனையின் பேரில்தான் விஜய் தனித்து போட்டியிடுவதாக திருமாவளவன் விமர்சனம். சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிப்பதற்காகவே விஜயை பாஜக பயன்படுத்துவதாகவும் பேச்சு. வாகனத்தில் ஏறி கை காட்டுவது அரசியல் அல்ல, மக்களோடு மக்களாக நிற்க வேண்டும். காரைக்குடியில் பரப்புரை செய்யாமல் சென்ற விஜயை மறைமுகமாக சாடிய அண்ணாமலை. ஐயா, அரசியல் என்பது ஒரு வண்டி மேல உட்கார்ந்து கை காட்டுறது அரசியல் இல்லைங்க ஐயா. வெயில்ல எப்படி நீங்கள் இருக்கின்றீர்களோ உங்களோடு இருக்கணும். கர்ம வீரர் காமராஜர் ஐயா தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 9 ஆண்டுகள் இருந்தார். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் 9 ஆண்டுகள் சிறையிலும் அவர் இருந்திருக்கிறார் என்று? காமராஜர் ஐயாவுடைய மொத்த வாழ்க்கையில 9 ஆண்டு காலம் சிறையில் இருந்திருக்கார், கஷ்டத்தை பார்த்திருக்கின்றார். தியாகி நல்ல கண்ணுவை விட்டுவிட்டு நடிகனை தேடும் கூட்டமே இங்கு அதிகம். போடி பரப்புரையில் உருக்கத்துடன் பேசிய நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான். ஏழு ஆண்டுகள் இந்த நாட்டு விடுதலைக்கு சிறையில் இருந்தவன் என் தகப்பன் நல்ல கண். விடுதலை போராட்டத்துக்கு வெளியில போயின்ற மீசை ஒவ்வொரு முடியாது புடிங்கிறான் வெள்ளைக்காரன்.
சுருட்டான் சுட்டான் இருந்தா தாண்டா புடுங்குவா என்ற மொத்தமாக வலித்து விட்ட மகன் செத்து போனாடா 100 வயசுல. நல்ல கண்ணை விட்டு விட்டு நடிகனை தேடுற கூட்டமே உன்னை எவன்டா உருப்படும் எவன்டா. விழுப்புரம் தைலாபுரத்தில் உள்ள ராமதாஸ் இல்லத்திற்கு சென்ற அன்புமணி தாய் சரஸ்வதியை சந்தித்து ஆசி பெற்றதோடு 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை. சேலத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட பாமக தலைவர் ராமதாசுக்கு திடீர் உடல்நலக் குறைவு. மேடையில் மயக்கமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. சென்னை பல்லாவரத்தில் ஐஜேகே வேட்பாளர் வெங்கடேசனை ஆதரித்து பாரிவேந்தர் தீவிர வாக்கு சேகரிப்பு. ஊழலற்ற அரசு தமிழகத்தில் ஆட்சிக்கு வர வேண்டும் எனவும் பேச்சு. பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பங்கேற்கும் பரப்புரை கூட்டங்களில் தொடர்ந்து தூக்கி எறியப்படும் செல்போன்கள். திருப்பத்தூரை தொடர்ந்து மதுரை மத்திய தொகுதியிலும் நடந்த சம்பவம். தமிழகத்தில் பல்வேறு கோவில்களில் கும்பாபிஷேக விழா கோலாகலம். சிறப்பு பூஜைகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம். கும்பகோணம் பொப்பிலியப்பன் கோவிலில் பங்குனி பெருவிழா தேரோட்டம் கோலாகலம். கோவிந்தா என்ற முழக்கத்தோடு தேரை வடம் பிடித்த பக்தர்கள். விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். புகழ்பெற்ற திண்டுக்கல் மேட்டுப்பட்டி வியாகுல அன்னை தேவாலயத்தின் 335வது தேர் திருவிழா. சாதி மதம் கடந்து திரளானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து பிரார்த்தனை. பிரபல திரைப்பட பாடகி ஆஷா போஸ்லே மும்பையில் காலமானார். மாரடைப்பு, நுரையீரல் தொற்று காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிர் பிரிந்தது. ஆஷா போஸ்லேவின் பாடல்கள் இந்தியர்களின் வாழ்க்கையில் கலந்தது என்று பிரதமர் மோடி புகழாரம். மத்திய அமைச்சர்கள், முதல்வர்கள், பாலிவுட் பிரபலங்களும் இரங்கல். மகளிர் இடஒதுக்கீட்டு சட்டத்தை அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து நிறைவேற்ற உதவ வேண்டும். நாடாளுமன்ற சிறப்பு அமர்வு நடைபெறவுள்ள நிலையில் அவையில் உள்ள அனைத்து கட்சிகளின் தலைவர்களுக்கு பிரதமர் மோடி கோரிக்கை. தொகுதி மறுசீரமைப்பு குறித்த தகவல்கள் தெரியாமல் மகளிர் இடஒதுக்கீட்டு சட்டம் குறித்து விவாதிப்பது பயனற்றது. தொகுதி மறுசீரமைப்பு குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவும் பிரதமர் மோடிக்கு மல்லிகார்ஜுன் கார்கே வலியுறுத்தல். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் காலம் தாழ்த்த மத்திய அரசு திட்டம். காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சனம். வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தம். அண்மை காலங்களில் இந்தியாவில் நடந்த மாபெரும் முறைகேடு. தேர்தல் பரப்புரையில் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பேரன். 3 ஆண்டுகளுக்கு முன்பு பாஜகவில் இருந்து விலகிய நிலையில் சந்திரகுமார் போஸ் திடீர் முடிவு. ஹோர்முஸ் நீரிணை வழியாக வணிக கப்பல் போக்குவரத்தை அனுமதிக்க முடியாது என ட்ரம்ப் மிரட்டல். அமெரிக்க படைகள் மீது தாக்குதல் நடத்தினால் ஈரானியர்கள் நரகத்திற்கு அனுப்பப்படுவார்கள் எனவும் எச்சரிக்கை.